ஹாய் வாங்க. இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பீர்க்கங்காய் செடி. 4-5 செடி ஒரே இடத்துல இருக்குது. கொடி படர்வதற்கு கயிறு கட்டியிருக்கு. ஆனால் அதில் போகிறதே இல்லை, அவங்க செவுத்துலேயே தான் போகிறாங்க. நானும் இழுத்து போடுறேன், ஆனால் அவங்க செவுத்துல தான் படர்ந்துட்டுருக்குறாங்க. 4-5 செடி ஒரே இடத்துல வச்சனால ஒரே தான் பந்தல் போட்டால் நல்லா காய்க்கும் அப்படின்னு ஒரே இடத்துல வச்சுருக்கு. பக்கத்தில் வந்து தக்காளி, இவங்க வச்ச இடம் வேறு, இங்கே வந்திருக்கிறாங்க. பச்சை பயிறு, பீட்ரூட் 4-5 செடி வந்தாங்க. இப்போ இவங்க ஒன்று தான் தப்பிச்சிருக்காங்க. வெண்டைக்காய் செடி பூ பூத்துட்டாங்க. இந்த செடியில் காய் 2 காய் வச்சுருக்குறாங்க. குட்டையாக தான் இருக்கிறாங்க, காய் வச்சுட்டாங்க. ஒரு 4-5 செடி இருக்காங்க. இந்த செடியிலையும் காய் வந்துருச்சு. பூ பார்க்குறக்கு அழகாக எல்லோ கலரில் இருக்காங்க. இந்த செடியிலையும் பூ பூத்துருக்கு, இன்னும் காய் வரல. இந்த செடி இன்னும் பூவும் பூக்கல, காயும் வரல. இது பச்சை பயிறு செடி, பூ பூத்துட்டாங்க. இவங்க இன்னும் பூ பூக்கலை. இது வெண்டை, இதுவும் வெண்டைக்காய். ஒரு 4-5 செடி இருக்குது, வீட்டுக்கு போதும். இது கொத்தவரங்காய், நல்லா காய்க்கிறாங்க. வச்சு 45 நாள் தான் ஆச்சு, நல்லாவே காய் பிடிச்சிட்டாங்க. நல்லா அடியிலெல்லாம் கொத்தாக இருக்குது. ஒரு 6-7 செடி இருந்தாலே போதும் வீட்டுக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணினாலே வீட்டு காய்கறிக்கு போதுமானதாக இருக்கும். கொத்தாவரங்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னா கொத்தாக தான் காய்க்கிறாங்க. இவங்களும் ஒரு 7 செடி இருக்கா, 7-8 செடி இருக்காங்க. ஒரு கீரை வந்திருக்கு. இது முட்டைக்கோஸ். நம்ம கிளைமேட்டுக்கெலாம் வருமா அப்படின்னு நினச்சோம், ஆனால் வந்திருக்கு. பார்க்கலாம், நீ எவ்வளோ பெருசாகுது, எப்படி வருது, காயெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது கீரை. இது 2 செடி வந்திருக்காங்க முட்டைக்கோஸ்லேயே. பீன்ஸு நல்ல பர்பிள் கலரில் பூ வந்திருக்கு. பிஞ்சுமே நல்லாவே வந்திருக்கு. இது பச்சை பயிறு, நல்லா காய்க்கிறாங்க. கொஞ்சம் தான் போட்டோம், ஆனால் பச்சை பயிறு நல்லா நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா தாங்கி வளருது. எல்லாத்தையும் மற்ற செடி முளைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க முளைச்சிட்டாங்க. முளைச்சி காய் காய்ச்சிட்டாங்க. நிறைய செடி வந்திருக்காங்க, ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். போட்டதில் இது ஃபுல்லாகவே இவங்க வந்துட்டாங்க, சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நல்லா காய் பிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கீரை தான் இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. இதில் இருக்க இலைங்களை மட்டுமே கட் பண்ணாலே ஒரு குடும்பத்துக்கு சரியாக இருக்கும். பூசணிக்காய், பிஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே 2 பிஞ்சு வச்சுருக்காங்க. அது கூடயே தர்பூசணி செடியும் வளருது. இந்த பக்கம் 2 தர்பூசணி முளைச்சிட்டாங்க, வந்து காய் காய்ச்சிச்சு. காயுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த செடியில் ஒரு காய், அங்கே பக்கத்தில் இருக்க செடியில் 2 காய் வந்திருக்காங்க. இங்கே ஒரு காய் வந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்த காய். நல்லா பெருசாகிட்டாங்க இவங்களை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல் செடி இவங்க நல்லாவே காய் வச்சிருக்கு, காய் பிடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். இது நல்ல விதை வரட்டும்னு சொல்லி விட்டாச்சு. கீரை நல்ல விதை வந்திருக்கு. இந்த விதையை போட்டாலே நம்மளுக்கு நிறைய இந்த விதையை சேகரித்து வச்சு அடுத்து போட்டு பார்க்கலாம். நிறைய செடி வந்து கீரை அறுவடை பண்ணலாம்.